வணக்கம். காஞ்சிபுரம் அருகே கோவில் திருவிழா தகராறில் 2 இளைஞர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையின் அலட்சியமே இந்த இரட்டை கொலைக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் கொந்தளிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் உள்ள பொன்னியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நேற்று இரவு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது மேடையில் கானா பாடல் பாடுவது தொடர்பாக ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு பிரிவினரிடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பையும் சமாதானம் செய்து வைத்துவிட்டு திரும்பியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நள்ளிரவு நேரத்தில் படுநெல்லி கிராமத்தைச் சேர்ந்த நீலகண்டன் வயது 25 மற்றும் சந்துரு வயது 24 ஆகிய இரு இளைஞர்களின் வீட்டின் அருகே உள்ள காலி மனையில் அமைந்திருந்தனர். அப்போது அங்கே வந்த மர்ம நபர்கள் இருவரையும் சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு தப்பியோடினர். இரத்த வெள்ளத்தில் மிதந்த இரு இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கலை நிகழ்ச்சியில் பிரச்சனை எழுந்த போதே காவல்துறையினர் முறையான பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து தவறு செய்தவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கும் என ஊர் மக்கள் கொந்தளிக்கின்றனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்த 2 இளைஞர்களின் உடல்களையும் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தப்பியோடிய கொலையாளிகளை தீவிரமாக தேடி வரும் நிலையில் மேற்கொண்டு அசம்பாவிதம் ஏதும் நடக்காமல் இருக்க படுநெல்லி கிராமத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர். கோவில் திருவிழாவில் தொடங்கிய சிறிய தகராறு நள்ளிரவில் இரட்டை கொலையில் முடிந்தது படுநெல்லி கிராமத்தையே உலுக்கியுள்ளது. ஆரம்பத்திலேயே காவல்துறையினர் விழிப்புடன் செயல்படாதே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கொலையாளிகளை விரைந்து பிடிக்கவும் பதற்றமான சூழலை கட்டுப்படுத்தவும் காவல்துறை தரப்பில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. கனவு தமிழகம் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் கே மிதேஷ்குமார். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.